Salamun alaikum. Alaikum salam. Walaikum assalam. Bismillahirrahmanirrahim. Rabbi a'udhu bika mina mashati shayatin wa a'udhu bika rabbi ayyaghlarun. That heaven is forbidden for those who make shirk. 5:72 அல்லாஹ் சொல்றாங்க, எவர் ஒரு ஷிர்க் செய்யறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை தடை பண்ணிட்டேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. And shirk by definition, when you say La ilaha illallah Muhammad Rasulullah, this is shirk by definition. ஷிர்கோட பொருள் விளக்கம் என்ன? நீங்க ஷிர்க் பொருள் விளக்கம் பார்க்கும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலா சொல்றது ஷிர்கோட பொருள் விளக்கம் அது. Because let me put it for you in human terms. If you invite me to your house for dinner, இத நான் உங்களுக்கு புரியுற மாதிரி மனிதர்களுக்கிடையில் பேசுற நல்ல ஒரு புரியுற விதமா நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன டின்னர் சாப்பிட, நைட்டு ஒரு விருந்து சாப்பிட என்ன நீங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். you can invite me alone, right? நீங்க என்ன மட்டும் தானே கூப்பிடுவீங்க, கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்துல் ஆமா எஸ்ன்னு சொல்றாரு. Yes, you say, Rashad, come to my house alone by yourself. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ரஷாத், நீங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? So this would be, I'm coming to your house alone. இப்படி சொல்லும் போது நான் மட்டும் உங்க வீட்டுக்கு வருவேன், கரெக்டா? However, you can also say, I will invite you to dinner to my house, but bring your servant with you. இப்படியும் சொல்லலாம். இருப்பினும் also say, I will invite you to dinner to my house, but bring your servant with you. நான் உங்களை விருந்துக்கு டின்னருக்கு எங்க வீட்டுக்கு நான் உங்களை அழைக்கிறேன், ஆனா நீங்க உங்களுடைய அடியன் சர்வெண்ட்டை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நம்ம நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஓகே. Okay, then I'm not invited alone anymore. This is shirk. அப்போ இந்த இடத்துல நீங்க இப்படி சொல்லும் போது என்ன மட்டும் நீங்க அழைக்கல, இது ஷிர்கு ஷரீகா. ஒருவருக்கு மேல, ஒருத்தர் மட்டும் இல்ல, இரு பேரு, ஒருவருக்கும் மேல, more than one person. There's a sharika, more than one person coming to your house. Even though you are acknowledging that other person is my servant, it still is shirk. இந்த இடத்துல நீங்க அந்த அழைக்கிற 100 நபர் நீங்க அவர் என்னோட அடியன் தான் என்கிறது நீங்க ஒத்துக்கொண்டாலும் இது ஷிர்க் தான். So when you say La ilaha illallah Muhammad Rasulullah, this is shirk by definition. அப்போ அதுபடி பார்க்கும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது ஷிர்கின் பொருள் விளக்கம் இதுதான். And this is exactly why God teaches us in the Quran that the shahada is La ilaha illallah. இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்காங்க ஷஹாதா என்கிறது லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும்தான். Okay, the shahada of Allah, al-malaika, the angels, and ulul ilm, the people who know. அல்லாஹ்வின் ஷஹாதா, மலக்குமார்கள், மேலும் அறிந்தவர்கள். Correct me if I am wrong. So Muhammadans is the correct expression to describe Muslim. அப்போ இப்போ இவர்களை நம்ம சொல்லும் போது முகமதன் என்று சொல்ற அந்த வார்த்தை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரஷாத் சொல்றாங்க. And I will say La ilaha illallah by saying Muhammad Rasulullah means that I approve and admit and bear witness that நான் இப்போ ஒரு முஸ்லிமா இருக்கேன், நான் இந்த இடத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன், நான் அட்மிட் பண்றேன், நான் சாட்சி பகர்றேன். I will accept the message of Allah subhanahu wa ta'ala came through Muhammad. அப்போ நான் இப்படி சொல்றதுனால, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன், அட்மிட் பண்றேன், நான் சாட்சி பகர்றேன். இந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முகம்மது வழியா வந்துச்சுங்கிறத நான் ஒப்புக்கொள்றேன். But if I say you don't reject the opposite. When you say La ilaha illallah இல்ல பிரசாத் சொல்றேன், இல்ல நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே பண்றீங்க. Muhammad Rasulullah, you are saying I reject Muhammad and his message. இப்போ நீங்க இந்த இடத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது மாறாக அவரோட செய்தியை நீங்க ஏற்க மறுக்கிறீங்க. அதற்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு ரஷாத் சொல்றாரு. அப்ப அப்துல் கேக்குறாரு, எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு புரிய வைங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, விளக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. By breaking the commandments in the Quran. இது எப்படின்னா குர்ஆன்ல அல்லாஹ் கொடுத்திருக்க கட்டளைய முறையடிக்கிறீங்க. The commandment of making distinction among the prophets by making என்ன கட்டளை?
நபிமார்களுக்கு இடையில் வேறுபாடு காமிக்க கூடாதுங்கிற கட்டளை முறியடிக்கிறீங்க. Putting another name besides the name of God. அப்புறம் அல்லாவின் பெயர் பக்கத்துல இன்னொரு பெயரை போடுறீங்க. And violating the basic principle. அப்புறம் குர்ஆன்ல குறிப்பிட்ட அடிப்படை பிரின்சிபல்ஸ, அடிப்படை அந்த கட்டளைகளை நீங்க முறியடிக்கிறீங்க. I'm putting a name inside by my God because loving Muhammad is loving God. அப்போ அப்துல் சொல்றாரு இந்த இடத்துல அல்லாவின் பெயர் கூட உள்ள போடுற அந்த பேர் என்ன அர்த்தம்னா, நான் முகமத லவ் பண்றது அல்லாஹ்வை லவ் பண்றது அப்படின்னு அவங்க சொல்றாரு. Because Muhammad he devoted most of his life Allah subhanahu wa ta'ala to his message to in his da'wah. ஏன்னா முகம்மது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரோட நிறைய வாழ்க்கையில முக்கியமான பங்குகளை அல்லாவின் செய்தியை பரப்புறதுக்கும் அல்லாவின் வழியில இருக்கிறதுக்கும் நான் அவரை நேசிக்கிறேன். If you love him, by loving Muhammad, why disobey Allah? அப்போ அஷர் கலீஃபா கேக்குறாங்க, நீங்க அவர் உண்மையாலே லவ் பண்றீங்க, நேசிக்கிறீங்கன்னா நீங்க ஏன் அவர் கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க? Why do you disobey him then? If you love him, why do you disobey him? He told you do not make distinction among the messengers. அவரு தானே சொல்லியிருக்காரு தூதர்களுக்கு இடையில் வேறுபாடு காமிக்காதீங்கன்னு அவர் சொல்லியிருக்காருல்ல. He told you that the shahada is la ilaha illallah. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஷஹாதா லா இலாஹா இல்லன்னு அவர் சொல்லியிருக்காரு. So why do you continue to disobey him? அப்போ ஏன் நீங்க தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படிய இல்ல ஒரு செய்திய டிஸ்ஓபே பண்றீங்க? Then if you love him, if you really love him, நீங்க உண்மையாலே அவர் நேசிச்சீங்கன்னா ஏன் அவருக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க? அவர் சொல்ல விஷயத்தை ஏன் கேட்க மாட்டீங்க? அவர் வாய் வழியா வந்த குர்ஆனை ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? the Quran that came out of his mouth. You know, we have to think about it. I'm listening to that. Yeah. நீங்க அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷாத் சொல்றாரு. அப்ப அப்துல் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. மேல அடுத்தடுத்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. Go ahead. The issue ان الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه. You do not believe in this. அப்போ இந்த இஷ்யூ நம்ம பேசிட்டு இருக்க இந்த விஷயம் சூரா 33 வசனம் 56. அப்துல் கேக்குறாரு, நீங்க இதுல நம்பிக்கை கொள்ளலையா? இந்த வசனத்துல நம்பிக்கை கொள்ளலையா? Of course I believe in this. அஷர் கலீஃபா இல்ல, நான் மிக நிச்சயமாக அந்த வசனத்துல நம்பிக்கையை நான் கொள்றேன். You believe in this? Yes. How do you believe in it? அப்போ அப்துல் எப்படி நீங்க அதுல நம்பிக்கை கொள்றீங்க, எனக்கு விளக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. Well, do you know what يصلون عليه means? அப்போ அஷர் கலீஃபா கேக்குறாங்க, சல்லு அலைஹி அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? What means? Do you know what النبي means? இல்ல அல் நபி என்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அந்த குர்ஆன்ல? In the Quran. Also, do you know that 13 verses before this God says that he and his angels do the same thing for every believer? அதே மாதிரி இதற்கு 13 வசனங்கள் முன்னாடி அல்லாவும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் இந்த விஷயத்தை ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் செய்யறேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? Yes. In the same surah. அதே சூரால சொல்றாங்க அல்லாஹ். Yes. It says, يا أيها الذين آمنوا, O you who believe, اذكروا الله ذكرا كثيرا. Commemorate God continuously. நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை தொடர்ந்து கருதல் கொள்ளுங்க, அல்லாஹ்வை தொடர்ந்து கமாவை நினைங்க. فسبحوه بكرة وأصيلا. Glorify him day and 33:42 இரவும் பகலும் அவரை துதிங்க. night. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور. So, إن الله وملائكته يصلون على النبي because النبي is one of the. இந்த விஷயம் ஏன்னா அல் நபி என்கிறவர் நம்பிக்கையாளர்கள் ஒருவர், நபி என்கிறவர் நம்பிக்கையாளர்கள் ஒருவர். believers. Why? To take him out of darkness into the light, just like the other verse. இன்னொரு வசனத்துல சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் இருளின் வெளியெடுத்து ஒளியின் போல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் வழி காட்டுறாங்க. And it says, oh, you who believe, do the same thing, help him also come out of the darkness. அதனால நம்பிக்கையாளர் நீங்களும் அதே விஷயத்தை செய்யுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க, இருளிலிருந்து ஒளிக்கு வரத்துக்காக. Into the light. So what it says, you have to understand. இந்த விஷயத்தை தான் அந்த வசனத்துல சொல்றாங்க, நீங்க இதை புரிஞ்சுக்கணும். You have to understand what the verse means because Satan messed up this verse for the Muslims and made them. ஏன்னா நீங்க இந்த வசனம் என்ன சொல்றது முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். சேத்தான் இந்த வசனத்தை புரிய வைக்கிறதுல முஸ்லிம்களுக்கு இடையில் நிறைய குழப்பம் செஞ்சுட்டான். Instead of اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا.
الشيطان اللي 33, 41, 33, 42 அல்லாஹ் நம்ம தொடர்ந்து நினைவு கூறுறது. instead of اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. الشيطان اللعين Satan decided that he's going to make the people commemorate Muhammad Day. அவன் சைத்தான் என்ன முடிவு பண்ணிட்டானா, இந்த வசனத்தை வச்சு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பதிலா முகமதை இரவும் பகல் நினைவு கூறுவதற்காக அவன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டான். And يسبحوا محمد day and night instead of என்ன சொல்றாங்க? யுசப்பிஹு முகமது, இரவும் பகலும் சொல்றாங்க. that. So they keep saying Allahumma salli ala Muhammad sallallahu alayhi wa sallam alayhi salatu wassalam instead of saying அவங்க என்ன சொல்றாங்க? சுபஹான் அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹ்க்கு பதிலா என்ன சொல்றாங்க? யுசப்பிஹு முகமது, அல்லாஹும்ம சல்லி அலா முகமது, சல்லி அல்லா வசல்லம், அலைஹி ஸலவாத்து வசல்லம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. subhanallah wa la ilaha illallah and so on. So Satan succeeded in tricking and duping the Muslims. அப்போ சைத்தான் உண்மையாலுமே முஸ்லிம்களை ஏமாற்றி குழப்படி பண்றதுல இந்த இடத்துல அவன் சாதிச்சுட்டான். into commemorating இதுல முகமது நினைவு கூறுவது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பதிலா முகமது அதிகமா நினைவு கூறுவது இல்ல. Muhammad instead of God by messing up the meaning of this verse. இந்த வசனத்தை குழப்பி அப்படி அவன் பண்ணிட்டான். Now the expression an-nabi in the Quran, you have to watch this. இந்த வார்த்தை அல் நபிங்கிற வார்த்தை குரான்ல இதை நல்லா கவனிக்கணும். இந்த முஸ்லிம் உலமாக்களுக்கு நான் சேலஞ்சா வைக்கிறேன், ஒரு சவாலா வைக்கிறேன் சப்ஜெக்ட்ல. And I challenge the so-called ulama in this subject because an-nabi in the Quran is always in the Quran during his lifetime when he was alive. இந்த அல் நபிங்கிற வார்த்தை குரான்ல எப்பவுமே அந்த நபி வாழ்ற காலத்துல மட்டும்தான், அவரு உயிரோட இருக்கும் போது மட்டும்தான். The word an-nabi like لا ترفعوا أصواتكم فوق صوت النبي. உதாரணத்துக்கு 49:2 How can you carry out this commandment now? Do not raise your voice over the voice of நீங்க அந்த கட்டளை இப்ப எப்படி உங்களால பின்பற்ற முடியும்? أصواتكم فوق صوت النبي. How can you carry out this commandment now? Do not raise your voice over the voice of the prophet. 49:2 உங்களுடைய குரல்களை நபிமார்களின் குரல்களுக்கு மேல நீங்க உயர்த்தாதீங்க. அப்படி இந்த வசனத்துக்கு இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? இப்ப அவர் இறந்துட்டாரு, When he's dead, this means you don't speak at all. அப்போ இப்ப அவர் இறந்துட்டாருன்னா நீங்க பேசவே கூடாது. ஏன்னா அவரோட வாய்ஸே இல்ல, அவரோட வாய்ஸ்க்கு மேல நம்ம உயர்த்த கூடாது. அப்ப இவர் இறந்துட்டாருன்னா அப்ப நம்ம பேசவே முடியாது. Because his voice is still. If you do it now, so the word Nabi, ya ayyuha an-nabiyyu idha talaqtum an-nisa. How can the prophet divorce his wife when he's dead? அப்புறம் 65:1 நபி இறந்துட்டாருன்னா எப்படி அவரோட மனைவி அவரை இப்ப டிவோர்ஸ் பண்ண முடியும்? Ya ayyuha an-nabiyyu lima tuharrimu ma halallahu lak. So consistent 66:1 சரி. in the Quran, the word Nabi is during his lifetime. சோ தொடர்ந்து இந்த மாதிரி வசனங்களை குரான்ல தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது குரான்ல கன்சிஸ்டன்டா இந்த நபி அல் நபிங்கிற வார்த்தை அவர் வாழ்ற காலத்துல மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. So inna Allah wa malaikatahu yusalluna ala an-nabi means Muhammad during his life. அப்போ 33:56 முகம்மதோட வாழ்ந்த காலத்துல மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மால பின்பற்ற முடியும். Ya ayyuha alladhina amanu sallu alayhi during his lifetime, help him, support him during his lifetime. அவரோட வாழ்ற காலத்துல ஹெல்ப் ஹிம், சப்போர்ட் ஹிம், அவருக்கு உதவி செய்யுங்க, அவருக்கு உறுதுணையா நில்லுங்க. அவரோட வாழ்ற காலத்துல டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். Sallu alayhi during his lifetime, help him, support him during his lifetime. Not after he's எப்போ அவர் வாழும்போது இறந்ததுக்கு அப்புறமேட்டு கிடையாது. dead and every time he hears But Allah subhanahu wa ta'ala he is always precise here in the Quran when he mentioned the things we are carrying it as it is because we follow the Quran as you said. நீங்க சொல்ற மாதிரி நம்ம குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபாலோ பண்றோம். அல்லாஹ் என்ன குரான்ல சொல்லிருக்காங்க நம்ம அப்படியே ஃபாலோ பண்றோம்னு அப்துல் சொல்றாரு. Subhanahu wa ta'ala and say ya ayyuha alladhina amanu in the time of the messenger, mean after the date of the messenger, do not sallu ala Muhammad. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு தூதர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு சல்லு அலா mean after the date of the messenger, do not sallu ala Muhammad. அப்போ சல்லு அலா முகமது அப்படின்ற விஷயம் இறந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி? you don't know the meaning of sallu alayhi. உங்களுக்கு இப்பவுமே அந்த சல்லு அலைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. So I pray to him like
அப்போ அப்துல் சொல்றாரு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, ப்ரே டு ஹிம். இல்ல ரஷாத் கலீஃபா தப்புன்னு சொல்றாரு. supporting him. அப்ப அப்துல் சொல்றாரு இல்ல அவருக்கு வந்து நம்ம உறுதுணையா நிக்கிறது. அப்ப ரஷாத் கலீஃபா ஆமா இது சரின்னு சொல்றாங்க. That's also அப்போ சப்போர்ட் மட்டும் பண்ணா போதுமா அப்துல் கேக்குறாரு. supporting the Sabr comes from the word salam, see, contact. அப்போ இந்த சல்லுன்ற வார்த்தை வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா அதோட மூலாதாரம் சலா, கான்டாக்ட், தொடர்பு, கனெக்ஷன். அவர் கூட இருக்கிறது, உதவி செய்யறது. Connection, stay close to him, help him, yes, support him. Yes, it doesn't say sallallahu alayhi wa sallam because அது என்ன சொல்லல, சல்லு சல்லு சல் yes, support him. Yes, it doesn't say sallallahu alayhi wa sallam. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லல, நீங்க வந்து சல்லு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கன்னு சொல்லல, மாறாக என்ன சொல்லுது, அந்த சல்லுங்கிற வார்த்தை சலாங்கிற வார்த்தையில வந்துச்சு. கூட இருக்கும்போது தொடர்புல அவருக்கு உறுதுணையா சப்போர்ட் செய்யணும், ஹெல்ப் செய்யணுங்கிற வார்த்தை தான் சொல்லுது. Help him. Yes, support him. Yes, it doesn't say sallallahu alayhi wa sallam because it contradicts. இப்போ நம்ம அப்படி சல்லு அலைஹி வஸல்லம் சொன்னோம்னா அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியம் வந்து தன்னைத்தானே ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆகுது, முரணகையா இருக்கு. Self. Yes, it says at the beginning, "Inna Allah wa malaikatahu yusalluna ala an-nabi." So do you agree that Allah wa malaikatahu yusalluna ala an-nabi? this is the present time. Yes. Yes, Do you agree that Allah wa malaikatahu yusalluna ala an-nabi? yes, I do. So Allah அல்லாஹ் wa malaikatahu now yusalluna ala an-nabi. Yes. So why are you telling him to salli ala an-nabi if he's doing it? Since அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாவும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ஆல்ரெடி அல்லாஹ் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க நபிமார்களுக்கு. அப்ப ரஷாத் என்ன கேக்குறாருன்னா, அப்ப நீங்க எதற்கு அல்லாஹ் ஆல்ரெடி ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா நீங்க அல்லாஹ் கிட்ட திருப்பி அந்த விஷயத்த பண்ணுங்க நீங்க அல்லாஹ்ட்ட சொல்றீங்க. Allah and his angels Yes. praying on Muhammad, Yeah. I am as a Muslim Yes. should pray on Muhammad and on every single Muslim who is believes in Islam. அப்போ அப்துல் சொல்றாரு அல்லாவும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் முகமது மீது பிரார்த்தனை பண்றாங்க. ஒரு முஸ்லிமா இஸ்லாமை பின்பற்றக்கூடிய மனிதனா நானும் அந்த விஷயத்த நான் செய்யணும், முகமது மீது நான் பிரார்த்தனை பண்ணணும். On Muhammad and on every single Muslim who is believes in Islam. Yeah, but according to you, you are saying Allahumma salli ala Muhammad, right? Yes. நீங்க என்ன சொல்றீங்க, அல்லாஹ்வும்ம சல்லி அலா முகமதுன்னு சொல்றீங்களா கரெக்டா அப்படின்னு வந்து ரஷாத் Who கேக்குறாரு. is believes in Islam. Yeah, but according to you, you are saying Allahumma salli ala Muhammad, right? Yes. But already Allah tells you that He is making salat on. அப்போ நீங்க சொல்றீங்க, ஆனா அல்லாஹ் ஆல்ரெடி வசனத்துல சொல்றாங்க, நானும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நான் வந்து சலாத் ஐ மீன் தொடர்புல இருக்க முகமது கூட, அவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அல்லாஹ் சொல்றாங்க. That's why I ask Allah subhanahu wa ta'ala to accept my praying to Muhammad. அப்போ நான் அப்துல் சொல்ற இல்ல என்னோட பிரார்த்தனைய நான் முகமதுக்காக பண்ற பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட ஏத்துக்கோங்கன்னு அல்லாஹ்ட்ட நான் கேக்குறேன். அப்ப ரஷாத் கலீஃபா இல்ல ஆல்ரெடி அல்லாஹ் அங்க பண்றேன்னு சொல்றாங்க, நீங்க ஏன் திருப்பி அந்த விஷயத்த அல்லாஹ்ட்ட கேக்குறீங்க? What He's already doing it. You're asking God to do what He's saying He's doing. அல்லாஹ் ஆல்ரெடி விஷயத்த பண்றாங்க, அல்லாஹ் ஆல்ரெடி விஷயத்த சொல்றாங்க, நீங்க திருப்பி ஏன் அல்லாஹ் கிட்ட வந்து அதை செய்யுங்க அல்லாஹ்ட்ட நீங்க சொல்றீங்க? For me. But you can see that Satan messed up the meaning of this verse. Yes. What this really means ஆனா உண்மையாலுமே இந்த வசனத்தை சைத்தான் பயங்கரமா இதோட அர்த்தத்தை கொலப்படி பண்ணிட்டான். is during the Prophet Muhammad's time, because of the use of the word An-Nabi. நான் ஏன் சொல்றேன்னா இந்த அல் நபிங்கிற வார்த்தை வந்து அவருடைய வாழ்ற காலத்துல மட்டும்தான் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கு. Yes. All you who believe, support him and help him and stay in touch with him. அப்போ அவர் வாழும்போது நம்பிக்கையாளர்களே, ஹோ யூ பிலீவ், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, உறுதுணையா நில்லுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க, அவர் கூடயே இருங்க, தொடர்பிலே இருங்க. இதுதான் அதற்கு அர்த்தம். This is what it means. But the Muslims messed it up and Satan uses it to make the Muslims worship Muhammad instead of. அதனால முஸ்லிம்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தை கொலைப்படி பண்ணிட்டாங்க. சைத்தானும் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி முஸ்லிம்ஸ வந்து அல்லாஹ்வுக்கு பதிலா முகமது வழிபட அவன் ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிட்டான். God. This is why I call him Muhammad. அதனாலதான் நான் இவர்களை முகமதன்ஸ் என்று அழைக்கிறேன். So we shouldn't actually do that. We should actually mention Muhammad. அப்போ நம்ம விஷயம் முகமது பத்தி இந்த மாதிரி சொல்றத சொல்லவே நம்ம கூடாதா? As I saw you in the prayer on Jummah prayer here, you never mentioned Muhammad for anything. நீங்களுமே உங்களோட ஜும்மால நான் பார்த்தேன், எந்த இடத்துலயுமே நீங்க முகமது சொல்லவே இல்லையே. I'll mention if I need to. I mean, what You never mention. அப்போ அஷாக் அலிவா சொல்றாங்க, தேவைன்னா கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணுவேன் அவரை. You never mentioned Muhammad for anything. I'll mention if I need to. I mean, what You never mentioned. You said
இல்ல நீங்க அப்துல் சலாம் நீங்க சொல்லவே இல்ல அவரை I பத்தி. mean, it's not. What do you want to mention for? அப்ப அஷத் கல்வி கேக்குறாங்க, இப்ப எதற்கு நீங்க அவரை சொல்லணும் முதல்ல அப்படின்னு அஷத் கல்வி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. You don't have to mention. Why? I'm asking you. I'm asking you. Why do you want to mention Muhammad? நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க ஏன் முகமது அழைக்குன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? As a messenger. அவரு அல்லாவின் தூதர்ங்கிற அடிப்படையில நான் அவரை அழைக்கிறேன். But the Quran says only the hypocrites say that. ஆனா குரான் என்ன சொல்லுதுன்னா, நயவஞ்சகர்கள் மட்டும் தான் அப்படி சொல்லுவேன் குரான் சொல்லுது. Only the hypocrites declare that Muhammad is Rasulullah. நயவஞ்சகர்கள் மட்டும்தான் முகமத ரசூல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. Because we know that Muhammad is Rasulullah. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் முகமது வந்து ரசூலுல்லாஹ் நமக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம சொல்லணும் அவசியம் இல்ல. We don't need to say it. Okay. It says إذا جاءك المنافقون قالوا نشهد أنك رسول الله والله يعلم أنك رسول والله يشهد أن المنافقين كاذبون. So throughout the Quran 63:1 only the hypocrites say أشهد أن محمد رسول الله. தொடர்ந்து குரான் நம்ம த்ரூ அவுட் பார்த்தோம்னா நயவஞ்சகர்கள் மட்டும்தான் அஷ்ஹது அன்ன முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. So actually you're ignoring completely the way Muhammad used to live. இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா முகமது எப்படி வாழ்ந்தாரோ அந்த விஷயத்தை நீங்க மொத்தமா புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு அப்துல் சொல்றாரு. And to ignore, to take for us as a Muslim to know how Muhammad he used to live his right way according to the. ஒரு முஸ்லிமா எங்களையும் நீங்க ரிஜெக்ட் பண்ண வைக்கிறீங்க. எப்படி வந்து முகமது அவர் சரியான வழியில வாழ்ந்தாரு. For us as a Muslim to know how Muhammad he used to live his right way according to the Quran, so we have to follow. குரான் படி அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிற விஷயத்த நாங்க ஏற்கிறது நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, எங்களை வந்து மறுக்க வைக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து முகமது எப்படி வாழ்ந்தாருங்கிற விஷயத்த நீங்க வந்து ஏற்க மறுக்கிறீங்களா, இக்னோர் பண்றீங்களா, புறக்கணிக்கிறீங்களா அஷாத் கேக்குறாரு. இல்ல அப்துல் சொல்ல இல்ல நான் அதை பின்பற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப ஏன் நீங்க டை கட்டிருக்கீங்க? We are not going for outside as much inside in brain. இல்ல அவரு அப்துல் சொல்ல இல்ல நான் வந்து மத்த வெளி விஷயத்துக்கு போல, நான் எதை சொல்றேன்னா அந்த அவர் பண்ற பிரார்த்தனை வழிபாடு அத நான் சொல்ல வரேன். Going for outside as much inside in brain. Talking about the way he lived. The way he used to. இல்ல இப்ப நீங்க வெயிட் பண்ணுங்க, என்ன சொன்னீங்க? அவர் எப்படி வாழ்ந்தாரு, வாழ்க்கை முறையை பத்தி நீங்க சொன்னீங்க. அப்போ இப்போ உங்கள்ட்ட வந்து இங்க கேமல ஒரு ஒட்டகத்தை நிறுத்த பார்க்கிங் வச்சிருக்கீங்களா இங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா அப்துல் சொல்ல இல்ல நான் வந்து பிஹேவியர்ல சொல்றேன் அப்படின்னு அவரு சொல்ற, நடைமுறையில பழக்க வழக்கங்களை நான் சொல்றேன். நீங்க வந்து வெளியே போறீங்க. அவர் குரானை எப்படி மக்களுக்கு அவர் எப்படி நடந்தார் குரான் படி அந்த விஷயத்த பத்தி நான் சொல்றேன். அவர் எப்படி பிரார்த்தனை பண்ணாரு நான் அதை பத்தி பேசுறேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா முகமது தான் குரானை கொடுத்தாங்கிற விஷயத்த நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அஷாத் கலீஃபா கேக்குறாங்க. அப்துல் ஒத்துக்கிறார், ஆமான்னு சொல்றாரு. அப்போ அவரு மூலமா வந்த ஒரு மூலாதாரம் குரான் தான்ங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அஷாத் கலீஃபா கேக்குறாங்க. ஆமா நான் ஒத்துக்கிறேன்னு அப்துல் சொல்றாரு. அவரு குரானை மட்டும் தானே ரெப்ரசன்ட் பண்ணாரு, அதை மட்டும் தானே ஆதரிச்சாரு அப்படின்னு அஷாத் கலீஃபா கேக்குறாங்க. ஆமான்னு அப்துல் சொல்றாரு. இப்போ நம்மள்ட்ட குரான் இருக்கு. அப்போ இப்ப நம்மள்ட்ட குரான் இருக்கு. நீங்க முகமதை பின்பற்றணும்னா நீங்க இந்த குரானை பின்பற்றுங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், வெயிட் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா தப்பா? ஆமா கரெக்ட்னு அவர் ஒத்துக்கிறாரு. அததானே நாங்களும் செய்யறோம், இதுதான் நாங்களும் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்களுமே குரானை தான் பின்பற்றுறோம், நாங்க முகமது தான் பின்பற்றுறோம். Muhammad's job was to deliver the message. He did the job. எப்படி இருப்பினும் முகமதோட வேலை, அவரோட டியூட்டி வந்து இந்த செய்திய மக்களுக்கு டெலிவர் பண்றது, கொண்டு சேர்க்கிறது. அவர் இந்த வேலையை மிக சிறப்பாக செஞ்சார். இதே குட் ஜாப். And he's gone. And that's his role. வந்தாரு போயிட்டாரு, அதுதான் அவரோட வேலை. அவரால மேற்கொண்டு நம்மள வழி நடத்த முடியாது.
He cannot guide you. and that's it, no more. You don't have to think of. That's what the Quran says. இதுதான் குரான்லயும் சொல்றாங்க. 5:99. ما على الرسول إلا البلاغ. Two negatives. ما على الرسول إلا البلاغ. I think, as far as I know, in this surah, it means like you, Muhammad, do not force people to believe in Islam. Except it's repeated. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்துல் சொல்றாரு, இந்த வசனத்தோட பொருள் வந்து, முகமது நீங்க வந்துட்டு இந்த மக்களை இஸ்லாம நம்பிக்கை கொள்வது நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, வற்புறுத்தாதீங்க, உங்களோட வேலை அந்த கொண்டு சேர்க்கறத மட்டும்தான். Only responsible for delivering the message. This is a general statement that is not violated anywhere in the Quran. இப்ப நீங்க சொல்ற ரொம்ப ஜெனரலான ஸ்டேட்மெண்ட், அதை யாரும் வயலேட் பண்ணல. It is repeated. ما على الرسول إلا البلاغ. هل على الرسول إلا البلاغ المبين. 24:56. Anywhere in the Quran it is 5:99. many times. So the sole function of the prophet or the messenger is to deliver the message. நபிமார்களோட That's all. إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. إلا البلاغ المبين. And they repeat it many times. So the sole function of the prophet or the messenger is to deliver. ஒரு நபிமாரோடையோ இல்ல தூதரோடைய முழுமையான வேலை வந்துட்டு இந்த செய்தியை சேர்க்கறது மட்டும்தான். the message. That's all. إنك لا تهدي من أحببت. அவ்வளவுதானா அப்படி அப்துல் கேக்குறாரு. அப்புறம் 28:56 ரஷாத் சொல்றாரு, ولكن الله يهدي من يشاء. This is also supporting the same Surah Yusuf now. It's mean like you don't force the people for believing. No, you just deliver the message and you perform it and teach the people how to. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, Surah Yusuf now. It's mean like you don't force the people. நீங்க மக்களை நம்பிக்கை கொள்வதில்ல, நீங்க வற்புறுத்தாதீங்க, செய்தியை மட்டும் சேருங்க, நீங்க அதை பண்ணி காட்டுங்க, அப்புறம் நீங்க பண்ணி மக்களுக்கு டீச் பண்ணுங்க. இல்ல அஷாக், இல்ல 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 இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் ஆட் பண்றீங்க. நீங்க 5:99 இவ்வளவுதான் சொல்லுது. There is nothing else. These people comes to this mosque here. How they follow? They follow. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.